வணக்கம்ங்க. நாம் இப்போ பார்க்க போகிறது மேஷ லக்னம். மேஷ லக்னமாக இருந்து அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது இருந்ததுன்னா அதனுடைய பலன் என்ன? செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது பெரும்பாலும் நாம் திருமணத்துக்கு மட்டும்தான் நம்ம அதை பார்க்குறோம். மீதி எந்த இடத்துக்கும் அந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறதில்ல. திருமண பொருத்தம் அப்படின்னு வரும்போது மட்டும்தான் அதை பார்க்குறோம். அப்போ செவ்வாய் தோஷங்கிறது பொதுவாக நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லா லக்னத்துக்கு 2, 4, 7, 8, 12 இந்த இடங்கள் இருந்துன்னா செவ்வாய் தோஷம்னு சொல்கிறோம். இதே ஒவ்வொரு லக்னத்துக்கு தனித்தனியாக பார்க்கும்போது அது எப்படி அதனுடைய பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா லக்னத்துக்கும் நம்ம சொல்லி முடிக்கும்போது சில நேரங்களில் உங்களுக்கே செவ்வாய் தோஷங்கிறது ஒன்று இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணும். பெரும்பாலும் ஜோதிடர் கிட்ட கொடுத்து நீங்கள் பார்க்கும்போது அவங்க செவ்வாய் தோஷம் இருக்குது, அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத வச்சு தான் அவங்க முடிவு எடுப்பாங்க. நான் எதுக்காக இந்த வீடியோ திரும்ப திரும்ப செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப போடுறேன்னா, பொதுவாக நீங்களே சில நேரங்களில் செவ்வாய் தோஷத்துக்கு சுத்த ஜாதகம், ராகு கேது ஜாதகம் ஆகாது அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறதுனால தான் திரும்ப திரும்ப நம்ம அதை பற்றியே போட வேண்டியது இருக்குது. அதில் தனியாக ஏன் இப்போ நான் பிரித்து போடுறேன்னா, தனிப்பட்ட முறையில் போடும்போது இன்னமும் கிளியராக உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம அதை வீடியோ போடுறோம். அப்போ மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். மேஷ லக்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா முதல் லக்னம் அதுதான். அப்போது மேஷ லக்னம் அப்படிங்கிறது, மேஷ லக்னத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா, மேஷ ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய். மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் ரெண்டுக்கும் அதிபதி செவ்வாய். அது செவ்வாயோட தன்னோட வீடு. அப்போது செவ்வாய் தன்னோட வீடு அப்படிங்கும்போது எந்த காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லக்னாதிபதி அந்த லக்னத்துக்கு எந்த வகையிலையும் பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார் அப்படிங்கிறது தான் நம்ம ஜாதக ரீதியாக சொல்லக்கூடிய விஷயம். அப்போ நமக்கு நாமே தீங்கு ஏற்படுத்திக்கிற மாதிரி ஒரு விஷயந்தான் அந்த செவ்வாய் திசை அல்லது செவ்வாய் கிரகம் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அப்போ எப்போவுமே நமக்கு நாமே எந்த வகையிலையும் நம்ம பாதிப்பை ஏற்படுத்திக்க மாட்டோம், வேறு யாராவது பண்ணால் தான் உண்டு. அப்படிங்கும்போது ஒரு லக்னாதிபதியே நமக்கு மோசமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை. அப்போ இந்த லக்னத்துக்கு செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2, 4, 7, 8, 12 இந்த இடங்களில் நம்ம இருந்தால் நம்ம செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக மேஷ விருச்சிக லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய செவ்வாய் பரிகார செவ்வாயின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா அதோட லக்னாதிபதி செவ்வாயாக இருக்கிறதுனால. அப்போ அதோட லக்னாதிபதி செவ்வாயாக இருக்கிறதுனால பரிகார செவ்வாய் அப்படிங்கும்போது ஏன் இதை பரிகார செவ்வாய் அப்படின்னு சொல்கிறோம்னா, அதனால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறோம். அப்போ அதுக்குண்டான காரணம் என்ன? பொதுவாக 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படிங்கும்போது மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய் 2ஆம் இடம் அப்படிங்கும்போது தனஸ்தானாதிபதி, தனம் குடும்பம் வாக்குன்னு சொல்லக்கூடிய அதிபதி. அப்போ லக்னாதிபதியே 2ஆம் வீட்டில் இருக்கும்போது பெரிய அளவில் பாதிப்பு குடும்பத்துக்கு ஏற்படுத்தாது அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக சொல்லக்கூடிய விஷயம். அப்போ 2ஆம் இடத்துலேருந்து என்ன பண்ணும் அப்படின்னம்னா, அது 7ஆம் பார்வையாக தன்னோட வீடான விருச்சிக லக்னம் 8ஆம் இடத்து அதிபதியாக 8ஆம் இடத்து அதிபதியை அது பார்க்கும். அப்போ 8ஆம் இடம்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆயுள் ஸ்தானம். அப்போது ஒரு ஸ்தானாதிபதி தன்னோட வீட்டை பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா பலம் அதிகம். அப்போது ஆயுள் தீர்க்கம் உண்டு அப்படிங்கிறது நம்ம ஜாதக ரீதியாக ஒரு அமைப்பு சொல்லலாம். அப்போ இந்த செவ்வாய் தோஷம் இந்த இடத்துல எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. பொதுவாக செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கும்போது வாக்குஸ்தானமாக எடுத்துக்கிட்டு பேச்சு மட்டும் கொஞ்சம் வேகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா குருவோட பார்வை, 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் எங்கே இருக்கார், அது எந்த நிலையில் இருக்கார், இதையெல்லாம் பார்த்து தான் அந்த இடத்த நம்ம முடிவு பண்ண முடியும். நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறது செவ்வாய் தோஷம் மட்டும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்த நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. அப்போ அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கு அடுத்தது 4ஆம் வீட்டில் இருக்கிறது. 4ஆம் வீடுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கடக வீடு. அது சந்திரனோட வீடு. அப்போ சந்திரனோட வீட்டில் செவ்வாய் இருக்கிறது பார்த்திங்கன்னா
கடகத்தில் சந்திரன் இருக்கிறது அது வந்து நட்பு கிரகம். அப்படிங்கும்போது அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. அப்போ கடகத்திலிருந்து 4ஆம் பார்வையாக என்ன ஆகும் அப்படின்னம்னா 7ஆம் வீட்டை பார்க்குறாரு. 7ஆம் வீடு அப்படிங்கிறது லக்னாதிபதி பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட வீட்டை 7ஆம் அதிபதியை பார்க்கும்போது 7ஆம் பாவத்தை பார்க்கும்போது அப்போ லக்னாதிபதியே பார்க்குறாரு அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணுமோ ஒழிய செவ்வாய் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அப்போது அது ஒரு நல்ல அமைப்பாக தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது. அப்போ இதோட பார்வைகள் வந்து நம்ம கலத்திரம் அப்படிங்கிற இடத்த மட்டும் பார்க்குறோம். மீதி விஷயங்களை நம்ம பார்க்குறதில்ல. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கல. அதனால் அதை மட்டும் சொல்கிறேன். அப்போ 7ஆம் இடத்துல இருந்துன்னா என்ன பண்ணும் அப்படின்னம்னா 7ஆம் வீட்டில் வந்து துலாம் ராசி. துலாம் ராசியிலிருந்து என்ன ஆகும் அப்படின்னம்னா லக்னத்தையே பார்க்குறாரு. அப்போ லக்னத்தையே பார்க்குறது வந்து பொதுவான ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாயை பொறுத்தளவுக்கு லக்னத்தை பார்க்குறது, அதாவது தன்னோட வீட்டையே பார்க்குறது ஒரு நன்மையான அமைப்பு. அப்போ இந்த இடத்துலையும் வந்து செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. 8ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆயுள் ஸ்தானாதிபதி. அங்கே வந்து செவ்வாய் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா அப்போது 8ஆம் இடங்கிறது தன்னோட வீடு. அப்போ இந்த இடமும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படுத்தாது. ஆயுள் ஸ்தானாதிபதியாக இருந்து தன்னோட வீட்டிலேயே இருக்கிறது வந்து ஆயுள் தீர்க்கம் அப்படிங்கிறது நம்ம ஜாதக ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் வீடு. 12ஆம் வீடு அப்படிங்கிறது மீனம். மீனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குருவோட வீடு. பொதுவாக வந்து செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது குரு வீடுகளில் இருக்கும்போது செவ்வாய் இருக்கும்போது அது பெரிய அளவில் தோஷத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது. அப்போ இந்த வகையில் பார்க்கும்போது மேஷ லக்னத்தை பொறுத்தளவுக்கு செவ்வாய் அப்படிங்கிறது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ மேஷ லக்னம் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் தோஷம் இருந்ததுனாலும் நீங்கள் வந்து சுத்தமான ஜாதகங்களை சுத்த ஜாதகங்களை பாருங்கள், ஜோதிடரை பார்த்து முடிவெடுங்க. அதனால் வந்து இந்த மேஷ லக்னத்துக்குன்னு நம்ம இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப போட்டு குழப்பிக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தனிப்பட்ட முறையில் அதாவது தனித்தனியாக போடலான்னு சொல்லிட்டு அதை போட்டிருக்கேன். பாருங்கள், பார்த்து பயனடைஞ்சு சீக்கிரமாக திருமணம் முடிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம பார்ப்போம். இறைவனை வேண்டிக்குவோம். நன்றி, வணக்கம்.